வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 4ஆம் பாவமும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 4ஆம் பாவம் பொதுவாகவே காரவட்டம் உங்களுக்கு தெரியும், அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது, பாவமாக இருக்கும். அதே மாதிரி அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து அம்மாவோட குணாதிசயங்களும் சொல்லப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், வாகனங்கள் இதெல்லாமே 4ஆம் இடம் தான் சொல்லப்படுது. அதாவது உங்களோட உயர்கல்வி, கல்விகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், என்ன மாதிரி படிப்பீங்க, இது எல்லாமே 4ஆம் இடம். அப்படி இந்த 4ஆம் பாவம் திருமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருந்தாவோ, இல்லை சுக்கிரன், செவ்வாய் அப்படி சொல்லக்கூடிய கலத்திரகார கிரகம் இருக்கும்போது அங்கே 4ஆம் பாவத்தை தொட்டு என்னென்ன அமைப்புகள் திருமணத்தை தொட்டு நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஒருத்தர் ஜாதகத்தில் 4ஆம் பாவங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திருமண வாழ்க்கையை தொட்டு பார்க்குறப்ப 4ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்குது அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயம் கருதப்படுது. அந்த செவ்வாய் பரிகார செவ்வாயாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக தான் பார்க்க முடியும். பரிகார செவ்வாய்ங்கிறப்ப 4ஆம் இடத்துல 4ஆம் இடம் உங்களுக்கு மேசமாகவோ இல்லை கடகம், விருச்சிகம், மகரம் இந்த மாதிரி ஒரு பாவமாக அமைந்து 4ஆம் பாவமாக அமைஞ்சு அங்கே செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது பரிகார செவ்வாய் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்லப்படும். ஏன்னா அந்த இடங்கள் ஆட்சி, உச்சம், நீசம், செவ்வாய்க்கு என்ன கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நீசமாகுதோ அந்த பாவங்கள் அந்த பாவத்தை தொட்டு தோஷத்தை செய்யாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. ஸோ இதில் ஒரு விதி விலக்குகளும் இருக்குது. அப்போ தோஷம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பரிகார செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எப்படின்னு பார்க்குறப்ப இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை ராகுவோ இல்லை கேதுவோ அந்த செவ்வாயோடு இருந்தாவோ, இல்லை ராகு கேது பார்வையில் செவ்வாய், இல்லை செவ்வாய் ராகு கேது பார்த்தாவோ, இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கும்போது அந்த செவ்வாய் தோஷங்கிற வேலை கண்டிப்பாக இருக்குது. அப்போ தோஷமாகவே அது கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய விதிவிலக்குகள் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் ராகு கேது சேரும்போது கண்டிப்பாக அது தோஷத்தையே கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா அப்போ அந்த 4ஆம் இடத்து செவ்வாய்க்கு உண்டான வேலை எப்போ செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட தசாபுத்தி. உங்களுக்கு செவ்வாய் தசை வரவே இல்லை அப்படின்னா இந்த செவ்வாயை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஒரு வேளை புத்தி வருது அப்படின்னா அந்த புத்தியில் மட்டும் நீங்கள் எவ்வளோ நம்ம பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி சுமூகமாக முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா பிரிவுங்கள் விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கையில் என்ன ஆகுனா கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், அந்த தசைகள் நடக்கும்போது, தசாபுத்தி நடக்கும்போது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நடக்கும். அது இல்லாமல் வண்டி வாகனத்தில் போகும்போது நல்லபடியாக போயிட்டு வரணும். ஏன்னா வேகம் அப்படிங்கிற விஷயம், இந்த செவ்வாய்ங்கிற விஷயம் 4ஆம் இடத்துலனாலே வண்டி. அப்போ 2 வீலர் 4 வீலர் எல்லாமே வேகமாக ஓட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம பக்குவமாக வண்டி மெதுவாக ஓட்டணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு பிரச்சனைகளுக்கு அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வெளியே வந்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயோட சனிங்கிற கிரகம் பகவான் சேருகிறார், சனி பகவான் ஜாயிண்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4ஆம் இடங்கிறது மனமகிழ்ச்சியும் குறிக்குது. எந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிற கலத்திரக்கார கிரகத்தோட சனிங்கிற ஒரு கிரகம் சேரும்போது இந்த செவ்வாய்ங்கிற கலத்திரக்கார கிரகம் பெண்ணுக்கு தான் இருக்குது. அப்போ அந்த பெண் ஜாதகத்தை 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்துருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மன ரீதியான போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க, பொருட்டை பார்க்குறீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்குது, இல்லை செவ்வாய் ராகு இருக்குது, இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறையா பொருத்தத்துகளே முக்கியமான பொருத்தங்கள் பார்க்கணும். கட்ட பொருத்தங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கணும். அதோட திசை வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
சரிங்களா? இப்போ இதே 4ஆம் இடத்துல வந்து ஒரு பெண் ஜாதகமாக இருக்குன்னா, செவ்வாயோட ராகு கேது இருக்குது அப்படின்னாலும் தனக்கு வரக்கூடிய கணவர் பிடிவாதம், கோபம் அதிகம் இருக்கக்கூடியவராக இருப்பார். அந்த கணவரை தொட்டு நிம்மதி குறைவாக இருக்கும் இந்த பெண்ணுக்கு. அப்போ நம்ம அந்த பொண்ணோட ஜாதகத்தை வந்து நீங்கள் வாங்குறப்ப அதோட திசை அடுத்த திசை வரப்போகுது, செவ்வாய் திசை அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒன்றா பக்குவமாக நடக்க முடியுதான்னு பாருங்கள். ஒரு சில கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா பிரிவுகள் வராமல் சண்டை சச்சரவோட லைஃப்பை கொண்டு போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த தசைகள் வருது அப்படின்னா மட்டும் அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து ராகு கேது கனெக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கை பொருத்தத்தை வந்து நல்லா பொருத்தம் பார்த்து தான் திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த 4ஆம் இடத்து செவ்வாயை வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் 4 செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து அதே பாவத்தில் இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு வந்து துலா லக்னமாக இருக்குது, மகரத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்க 4ஆம் இடத்துல ஒரு பெண் ஜாதகத்தில். இதே ஆண் ஜாதகத்தில் மகரத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா பிரிவுகள் வராமல் கணவன் மனைவிகள் சண்டைகளில் இருந்தாலும் கூட உடனே வந்து அவங்க அந்த சண்டையை வந்து அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், சமாதானமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 4ஆம் இடத்துல வந்து 4ஆம் இடத்துல திசை நடந்தால் இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா மறுமணம் அப்படிங்கிற விஷயமும் இதில் இருக்குது. ஒருத்தருக்கு திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2வது திருமணத்தை வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா 4ஆம் அதிபதியோட திசை நடக்கணும். 4ஆம் பாவத்தோட இருக்கக்கூடிய 4ஆம் பாவத்தில் கிரகங்கள் ஏதோ பார்வையோ இல்லை இருக்கிற கிரகத்தோட திசை புத்தி இருக்கும்போது மட்டும்தான் பெற்றோர்கள் பார்த்து திருமணம் முடிக்கக்கூடிய அமைப்பு, 2வது திருமணம் முடிக்கக்கூடிய அமைப்பு இவங்க அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4ஆம் பாவங்கிறது திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. முதல் திருமணத்தை வந்து நம்ம என்ன மாதிரி அந்த 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாய் வழியிலேருந்தே திருமணம் அமைய வாய்ப்பு இருக்குது, தாய் வழி சொந்தத்திலேருந்து திருமணம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய கிரகத்தோட காரகத்துவம் இல்லை பார்க்கக்கூடிய கிரகத்தோட காரகத்துவம் இல்லை என்ன ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல இருக்குது அதை தொட்டு நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து திருமண வாழ்க்கைக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ 7ஆம் அதிபதி 4ல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய தாயார் ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து 4ஆம் இடம் வந்து அம்மா ஸ்தானம் சொல்கிறோம். அதே இடத்துல 7ஆம் அதிபதியும் அங்கே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இதே வந்து பகை கிரகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து சண்டை சச்சரவாக இருந்துகிட்டே இருக்கும். பகை கிரகம் இல்லை நட்பு கிரகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்யோன்யம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு இப்போ மகரம்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலாக வந்து துலா லக்னம் மகரத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா இதே வந்து துலா லக்னத்துக்கு செவ்வாய் 7 குடையர் வந்து உங்களுக்கு மகரத்தில் போய் உட்காந்துருக்காரு. கரெக்டுங்களா? அப்போ வந்து அது சனியோட பாவம். இதே அந்த சனி 4ஆம் இடத்த அதிபதி சனி பகவானாக போயிட்டார். அந்த சனியும் அங்கேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அதிகமாகவே தென்படும் அப்படிங்கிற விஷயமும். அப்போ இவங்க முடிஞ்ச அளவுக்கு தனிக்குடித்தனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இது என்னென்னா இது வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி பகை கிரகம். அப்போ இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா செவ்வாய்ங்கிறது உச்சம், சனிங்கிறது ஆட்சி, ரெண்டுமே வந்து ரொம்ப பலமாக இருக்கும் பட்சத்தில் யாருமே வந்து அமைதியாக போக மாட்டாங்க. 2 பேரில் ஒருத்தர் அமைதியாக போனால் தான் பிரச்சனை முடியும். பட் அமைதி ஆக மாட்டாங்க. 2 பேருமே ஈக்குவலாக வந்து பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி ஒரு வேளை எல்லா பொருத்தமும் பொருண்டு வருது பட் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குன்னா நீங்கள் தனியாக குடித்தனமாக இருக்கிறது நல்லது. அவங்களே அம்மாவையும் பார்த்துக்கிறது, அடுத்தது தன்னோட ஒய்ஃபையும் பார்த்துட்டு அப்படி காம்ப்ரமைஸாக இருந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த 4ஆம் பாவத்தில் மற்ற கிரகங்கள் இருக்கும்போது என்னென்ன தன்மை வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கும்போது லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு லக்னாதிபதி ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது லக்னாதிபதி 4ல் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அம்மா பேச்சு ரொம்ப வந்து ஒரு வேதமாக கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இதே பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா அம்மா பேச்சை கேட்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு வரும்போது என்ன ஆகும்னா ஒய்ஃபு பக்கமும் வந்து சாயறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்? விருச்சிக லக்னம் எடுத்துக்கோங்க. விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சனி பகவான் கும்பமாக வருது.
செவ்வாய் லக்னாதிபதி போய் 4ஆம் இடத்துலேயே இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சனி பகவானோட பார்வையோ இல்லை செவ்வாய் கூட சேர்க்கை சனி இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் அந்த இடத்துல இருக்கிறனால வந்து அந்த பாவத்தை தொட்டு சில விஷயங்கள் நடக்கும். பட் பெருசாக வந்து அது நடக்காது. எந்த ஒரு கிரகத்தோட இணைவோ பார்வை இருந்தால் மட்டும்தான் அதோட கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தோடு சேரும்போதோ பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக அது தூண்டுதலை ஏற்படுத்துமே தவிர, தனித்த செவ்வாயாக இருக்குது அதை வந்து சனி பார்க்கல இல்லை எந்த கிரகமும் பார்க்கலன்னா வந்து அவர் வந்து அம்மா மேலே அஃபெக்ஷனாக இருப்பார். பட் இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத நிலை. ஏன்னா பகை கிரகமாக இருக்குது சனி. அம்மா வந்து எவ்வளோ பண்ணனாலும் இல்லை அம்மாவுக்கு இவர் எவ்வளோ பண்ணாலும் 2 பேர்த்துக்குமே திருப்தி மனநிலை இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு கான்செப்ட். அப்போ அடுத்தது வேறு மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா அம்மா பேச்சை கேட்குறவங்களாவே இருப்பாங்க. இது வந்து பகை கிரகமாக இருக்கனால ஒரு நேரம் அம்மா பேச்சை கேட்டாலும் ஒரு நேரம் மனைவி பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே உங்களுக்கு நட்பு கிரகமாக வந்துருச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக வந்து உங்களுக்கு கன்னி லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் அதிபதி குரு பகவானாக இருப்பார். ஸோ வந்து இந்த புதன் வந்து 4ஆம் இடத்துல போய் இருக்குது அப்படின்னா குரு புதன் வந்து நட்பு கிரகம். ஸோ அப்போ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அம்மா பக்கமாகவே இருப்பாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து இவங்க வந்து கேட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு தசாபுத்தி நடக்கும்போது அதோட பலன்கள் வந்து அதிகமாக வெளிப்படும். மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சைலண்ட்டாக இருக்குது, வெளியே தெரியாது. எப்போயுமே ஒரு தசாபுத்தி நடக்கும்போது தான் அது செயல்பாடுகள் வெளிப்படும். அந்த தசாபுத்தி நடக்கலை அப்படின்னா மறைமுகமாக இருக்குமே தவிர வெளிப்படுத்தக்கூடிய பாசம் முதற்கொண்டு கூட வெளிப்படுத்த மாட்டாங்க. பட் ஆனால் விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 4ஆம் இடத்து அதிபதி தசையோ புத்தி நடக்கும்போது மறு திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. பெற்றோர்களாக பார்க்கப்பட்டு நடக்கக்கூடிய திருமணம் தான் மறு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து திருமணம் வந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து சனி சந்திரன் அப்படிங்கிற கிரகம் இருக்குது 4ஆம் இடத்துல அப்படின்னா, அப்போ இவங்க என்ன பண்ணணும், அம்மா மூலிமா பார்க்கக்கூடிய வரன் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சனி சந்திரன் வந்து 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ வந்து என்னென்னா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பேச போயோ இல்லை கம்யூனிகேஷன் மூலமாக வந்து ஒரு சின்ன ஒரு சங்கடங்கள் பட்டு அதனால் வந்து திருமணம் வந்து நிற்கிறதுக்கு இல்லை தள்ளி போகிறதுக்கு இல்லை அந்த விஷயத்தை வந்து சுமூகமாக முடிக்க முடியாமல் அந்த காலதாமதமாக வந்து திருமணம் தள்ளி போகும். ஸோ அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து எந்த இடத்துல வந்து சனி சந்திரன் இருக்குது, புணர்ப்பு தோஷம் இருக்கோ அந்த பாவத்தை தொட்டு திருமணத்துக்கு வந்து அது பங்கு வகிக்குது. சுபகாரியங்கள் தான் அதை தடை செய்யும். அப்போ அந்த நேரத்தில் வந்து இப்போ 9ஆம் பாவத்தில் இருக்குது சனி சந்திரன், அப்பா மூலியமாக வந்து திருமணத்தை தொட்டு பேச்சுவார்த்தை நீங்கள் வந்து அளவாக வச்சுக்கோங்க. அவங்கள வந்து கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த 4ஆம் இடத்துல வந்து 4ஆம் இடத்து அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 4ஆம் இடத்து அதிபதி நல்லா ஆட்சியே உச்சமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட தாயார் வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களோட இப்போ 9ஆம் அதிபதியோட 4ஆம் அதிபதி நல்லா இருக்குது அப்படின்னா தாயாரோட விஷயங்கள் தான் வந்து குடும்பத்தில் ஓங்கி நிற்கிது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களோட முன்னிலை தான் வந்து குடும்பத்தில் வந்து வகிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த 7ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்குது, உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து 10ஆம் இடமாக வருது, 7க்கு 10ஆக வருது இந்த 4ஆம் இடம். அப்போ கண்டிப்பாக வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குறது இல்லை கூட்டு தொழிலாக வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோட தசை புத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் வந்து தொடரும். அதிகமாக வந்து அதை பற்றி வந்து நீங்கள் வந்து சிந்தித்து அதுக்கு உண்டான வேலையை வந்து தொடங்குவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து அந்த 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துல இருந்தாவோ இல்லை 7ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து முதலீடுங்கிற விஷயம் 4ஆம் இடமாக இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துல ஆட்சி உச்சமாகிறப்போ ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் தொழில் தொடங்குவீங்க. அப்போ நீ 7ஆம் அதிபதியும் அங்கே கனெக்ஷன் ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக 2 பேர் சேர்ந்து ஒரு தொழிலை வந்து தொடங்குவீங்க. அதுக்குண்டான முதலீடு போட்டு பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ அதுக்குண்டான தசைகள் வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ள வந்து ஜீவன விருத்தியும் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இதையெல்லாமல் வந்து 4ஆம் இடத்ததிபதி எப்படி இருக்குது, 4ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது பொறுத்து தான் வந்து நம்ம வந்து அதை வந்து அதுக்குண்டான விஷயத்தை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து 4ஆம் இடத்துல வந்து சந்திரன் உச்சமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுடைய காரகத்துவம் சொல்லக்கூடிய சந்திரன் தாயார்
அடுத்தது மாமியாரும் குறிக்கும். அப்போ இந்த கிரகம் வந்து உச்சமாக இருக்குது, ஆட்சியாக இருக்குன்னா ஒரு பலமாக இருக்குது, ஹை டிகிரியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாமியாரை தொட்டும் அம்மாவை தொட்டும் சில திருப்திகள் அவங்கள படுத்த முடியாத சூழ்நிலை ஆகும். உச்சம்னாலே வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மாமியார் விஷயத்துலையும் அம்மா விஷயத்தில் அம்மாவாவது நம்மளோட ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்க, அப்போ புதுசாக வரக்கூடியவங்க நம்மளோட சூழ்நிலையை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது அந்த சந்திரன் உச்சமாக ஆட்சியாக இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்போவுமே நீங்கள் ஒரு லிமிட்டோடு இருக்கணும். சந்திரன் நீசமாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா சந்திரன் நீசமாக இருக்குது 4ஆம் இடத்துல அப்படின்னா கண்டிப்பாக வந்து காரகத்துவம் வந்து நீசமாகிறதுனால மாமியார் சொல்லக்கூடியவங்க வந்து உங்களோட குறைகளை வந்து அதிகம் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் வந்து நல்லபடியாக இருந்துட்டிங்கன்னா நிறைவாக பேசுவாங்க. இதில் கொஞ்சம் வந்து பிரச்சனையோடு இருக்குது அப்படின்னா அது சின்ன குறையானது பெரிய குறையாக வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கள தொட்டு நீங்கள் வந்து மன ரீதியாக வந்து சில சங்கடங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயமெல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் எப்போவுமே லிமிட்டாக இருந்துட்டீங்க, சந்திரன் நீசமாக இருக்குது அப்படின்னா மாமியார்கிட்ட வந்து லிமிட்டாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் வந்து விரும்பி என்ன நல்லது பண்ணாலும் நல்ல பேர் கிடைக்கிறது சிரமமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது தசாபுத்தி நடக்கும்போது வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வரும். அதுதான் வந்து மனைவி வந்ததுக்கப்புறம் யோகம், ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு அப்புறம் யோகம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்து அதிபதி வந்து 7ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிறப்ப இந்த பொருள் அசைய சொத்து வாங்குறதுக்கெல்லாம் இதோட கனெக்ஷன் இருக்கணும். இல்லை டிகிரிலையாவது கனெக்ஷன் இருக்கும். இல்லை 4ஆம் அதிபதி 7 கூட சாரம் வாங்கியிருப்பாங்க, இல்லை 7 கூட 4ஆம் அதிபதி சாரம், இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக வீடு, வாசல், வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கும்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதையெல்லாம் தாண்டி வந்து அந்த 4ஆம் இடத்துல வந்து வக்கரமான கிரகம் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி பாவத்தை தொட்டு இருக்குது, அதாவது வந்து ஆதிபத்தியம் என்ன மாதிரி தொட்டு இருக்குது அப்படின்னு பொறுத்து அதை 4ஆம் இடத்துக்கு உண்டான வேலையை வந்து பாவத்தை வந்து ரொம்ப வந்து லேட் பண்ணி தான் கொடுக்கும். பாவத்துக்கு உண்டான விஷயத்தை தாமதப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு 4ஆம் இடத்துலேயே சுக்கிரன் வந்து வக்கரம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கிங்களே, எவ்வளவு சொத்துக்கள் வந்து வாங்கினாலும் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் திருப்திங்கிற விஷயம் அவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். அந்த வீட்டை தொட்டு ரொம்ப லேட்டாக தான் அவங்களுக்கு வந்து வீடுங்கிற விஷயம் அமையும். அதேமாதிரி செவ்வாய் 4ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வக்கரமாயிடுச்சு அப்படின்னாலும் அப்படித்தான் இடம் வாங்குறதுல வந்து அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க. ஒரு சில பேருக்கு வில்லங்கமான இடமெல்லாம் வந்துட்டு போகும், அதையெல்லாம் வாங்கிட்டு சிரமப்படுறது எல்லாமே 4ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரமானா. அப்போ அந்த திருமணத்துக்கு பிறகு வந்து இந்த செவ்வாயோட வேசி ஆக்டிவேட் ஆனாலும் அந்த வீடு வாகனம் அதை தாண்டி செவ்வாய்ங்கிறது காலி இடம் சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால இடம் வாங்குறதுல வந்து ரொம்ப சிரமப்பட்டு வாங்கக்கூடியது கால தாமதமாக வாங்குவாங்க. ஏன்னா வக்கரம்ங்கிறது தாமதம், ஆனால் கடைசி நேரத்தில் வாங்குறது நல்லதாக வந்து அமையும் உங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா வில்லங்கமான இடம் வாங்குவாங்க, ஆனால் அது வந்து அவங்க வந்து குறைவான விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரமானால் முதல்ல பிரச்சனையை கொடுக்கும், பின்னாடி நல்லதாக அமைஞ்சிடும் அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். அது எந்த அளவுக்கு பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குன்னு பார்க்கணும். 7ஆம் இடத்துல 4 இருக்கிறதும் நல்ல விஷயந்தான். ஸோ அவங்க வந்து தொழில் வேலை விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து 4ஆம் இடங்கிறது கற்பு நெறியை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பாவம் 4ஆம் பாவம், அந்த 4ஆம் அதிபதி எந்த அளவுக்கு பலமாக இருக்குது பலவீனத்தை பொறுத்து அவங்களுடைய ஒழுக்கத்தையும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா திருமணத்துக்கு அது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போது இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு காதல் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 4ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும்பொழுது தான் பிரேக்கப்புங்கிற விஷயம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி திருமணத்துக்கு வந்து அவங்க வந்து எல்லாமே ஓகே பண்ணிவிட்டு திருமணம் கிட்ட போகிறக்கு நிற்கிது அப்படின்னா 4ஆம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து காதல் திருமணமாக இருந்தால் அது பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது 4ஆம் அதிபதி எந்த அளவுக்கு இருக்குது பொறுத்து தான் அந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிறது சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் சொல்கிறது எல்லாமே பொதுவான விதிகள் தான். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.